வணக்கம், வெல்கம் டு விஎஸ்ஆர் டிசைனர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செயின் ஸ்டிச் வந்து போன கிளாஸில் போட்டு பழகியிருப்போம். செயினில் வந்து சில்க்கு, ஜரி, சூயிங் த்ரெட்டில் போட்டு பழகினோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த செயின் ஸ்டிச் வச்சு எப்படி ஒரு இமேஜ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படுனா, இன்னும் மொபைல் எடுத்துக்கங்க. மொபைலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போயிட்டு பின்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஆப் இருக்கு இல்லைங்களா, அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய்ட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு ஓப்பன் காமிக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இமேஜ் தேவைப்படுது ஃபஸ்ட்டு, சரிங்களா? இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு எலிஃபேண்ட்டோட ட்ராயிங்கோட இமேஜ் இப்போ பார்த்திங்கன்னா எலிஃபேண்ட் ட்ராயிங் இருக்குது. இதை டச் பண்ணால் என்ன ஆகிடும், ஜஸ்ட்டு இந்த எலிஃபேண்ட் ட்ராயிங் வந்து இந்த மாதிரி இமேஜஸ் வரும், சரிங்களா? இந்த மாதிரி எலிஃபேண்ட் ட்ராயிங்கோட இமேஜ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ இந்த இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இமேஜ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சிசர் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் மட்டும் தனியாக வந்து எடுத்து காமிக்கும். பென்சில் ட்ராயிங்கில் எடுத்துட்டிங்கன்னா ஓகே. சப்போஸ் பென்சில் ட்ராயிங்கில் கலரில் கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து பென்சில் ஸ்கெட்ச் ஆப்பில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் போய் நார்மலாக கலர் இமேஜை வந்து பென்சிலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி எடுத்து நம்ம என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் சேவ் கொடுக்குறேன், நீங்கள் சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ண பின்னாடி இந்த ஆப்பை விட்டு வெளில வந்துடுங்க, சரிங்களா? இந்த ஆப் விட்டு வெளில வந்த பின்னாடி அதே ப்ளே ஸ்டோரில் பேப்பர் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேப்பர் காப்பி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இதுவும் ஓப்பனில் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், ஓப்பன் கொடுத்து உள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண இந்த இமேஜ் இங்கே இருக்குது. அப்போ நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே காட் இட்னு வரும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஓகே காட்டின்னு வரும். இதை டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜை டச் பண்ணிங்களோ அந்த இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணால் இன்னும் பெருசாக ஜூம் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை வந்து ட்ரேஸ் எடுக்கணும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், இந்த சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிகிட்டே இருக்குது. இங்கே கீழே பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக அதோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இங்கே கீழே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம லாக் மாதிரி ஒரு பட்டன் இது இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து என்ன ஆகிடும், லாக் ஆகிக்கும். அப்போ நீங்கள் எப்படி வந்து இதை வந்து இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணாலும் இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகாது, சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு பட்டர் ஷீட்டுன்னு சொல்லுவோம், ட்ரேசிங் ஷீட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு இந்த மொபைலுக்கு மேலே தெரியுதுங்களா, நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மொபைலில் பார்க்கும்போதே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இதை என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு பென்சில் ஆர் பென் ஏதாவது ஒன்று கொஞ்சம் டார்க்காக எடுத்துகிட்டு, பென்சில் இல்லாட்டி பென் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நல்லா அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த எலிஃபண்ட்டோட நீங்கள் எலிஃபண்ட்டு தான் எடுக்கணும்னு கிடையாது, அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த இமேஜ் தேவைப்படுதோ அது மாதிரி இமேஜ் எடுத்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறீங்க. இப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது இந்த ஆப்பில் இருந்து இந்த இதனால் நம்ம லாக் பண்ணியிருக்கனால இந்த இமேஜ் வந்து மூவ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வால் மட்டும் தேவைப்படும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு
என்ன பண்ணுறேன், லைட்டாக வந்து டச் பண்ணும் இந்த சைடில் இந்த வால்யூம் பட்டன் இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும், அன்லாக் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறீங்க, தனியாக மறுபடியும் நகர்த்தி இந்த வாலை மட்டும் ட்ரேஸ் பண்ணணும், மறுபடியும் லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பர்சன்டேஜில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட பின்னாடி அந்த டெயில் சரிங்களா, அந்த வால் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மொபைல் நமக்கு தேவைப்படாது, அப்புறம் நீங்கள் எடுத்து வெளில வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேஸ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு எலிஃபண்ட் வந்து இமேஜ் கிடச்சிருச்சு சரிங்களா. இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. மொபைலில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்பன் பேப்பர்னு சொல்லுவோம். இது வந்து கார்பன் பேப்பர் சரிங்களா. இந்த கார்பன் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஒயிட் கிளாத் இருக்குங்களா, இந்த கிளாத்துக்கு மேலே சரிங்களா, இந்த கிளாத்துக்கு மேலே இதில் டார்க் கலர், அதாவது ஒயிட் கலர் கிளாத்துங்கும் போது கொஞ்சம் டார்க்காக வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக தெரியும், ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம ட்ரேஸ் எடுத்த இந்த ட்ரேசிங் பேப்பர் சரிங்களா, இந்த ட்ரேசிங் பேப்பர் எடுத்து நல்லா வச்சுட்டு எந்த இடத்துலையும் மூவ் ஆகாமல் அதுக்கு மேலே இந்த பென்சில் இருக்கு இல்லைங்களா, லைட்டாக பென்னு இல்லாட்டி அதாவது அந்த டிப்பு ரீஃபில் தீர்ந்து போன அந்த இங்கு தீர்ந்து போனால் ரீஃபில் வச்சுருந்தா கூட ஓகே தான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ட்ரேஸ் பண்ணணும். எப்பயும் மூவ் பண்ணக்கூடாது, அப்போ தான் வந்து என்னது ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இமேஜும் வந்து டக்குன்னு வந்து கீழே காப்பி ஆகும். மெதுவாக ரொம்ப அழுத்தி அமுத்துனீங்கன்னா ஹோல் விழுந்துடும். இப்போ நான் ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இமேஜ் கிடச்சிருச்சுங்களா, நம்ம எப்படி ட்ரா பண்ணமோ அதே இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, தெரியுதுங்களா. இந்த மாதிரி நமக்கு வந்து எலிஃபண்ட் இமேஜ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, அழகாக இருக்கா பார்க்கும்போதே. அப்போது வந்து உங்களுக்கு ட்ரேசிங் எப்படி பண்ணணும், ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு மொபைல் மூலியமாகவே அந்த இமேஜை வந்து காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைல்லேருந்தே ட்ரேசிங் எடுத்து நம்ம கார்பன் ஷீட் வச்சு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் வச்சு இந்த இமேஜ் அப்படி வந்து காப்பி பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு அழகான இமேஜ் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜரி த்ரெட் எடுத்துக்குவோம் சரிங்களா. ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் வச்சுட்டு இப்படி ஒரு 4-5 சுற்றிட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே வச்சு லைட்டாக அப்படி எடுத்திங்கன்னா ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆகிடும், தெரியுதுங்களா. இந்த மாதிரி ஒரு முடிச்சு கிடச்சிடும் நமக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எப்பயும் போல் கீழே இந்த கிளாத்தோட ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போய் அடிப்பக்கம் கொண்டு போய் இந்த மாதிரி அடிப்பக்கம் கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், செயின் ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண செயினை வந்து ஒரு இமேஜில் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். எந்த பிளேஸில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எடுத்து எப்பயும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக செயின் போடக்கூடாது, பின்னாடி ரிவர்ஸில் போய் ஒரு சின்னதாக ஒரு பேக்கில் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். மறுபடியும் ரிவர்ஸில் அந்த நூலை கொண்டு வந்து செயின் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெண்டாக தெரியுதுங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சின்னதாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்து மறுபடியும் இதில் லைட்டாக சின்ன செயினாக கர்வ் லைன்லலாம் எப்படி அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன், செயின் வந்து சின்னதாக ஒர்க் பண்ணணும். அப்போ தான் பார்க்கும்போதும் அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். பெரிய செயினாக பண்ணிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ஷேஃபே வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால என்ன பண்ணணும், கொஞ்சமாக சின்னதாக செயினை வந்து அப்ளை பண்ணுறோம். ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பெரிய செயினாக போடும்போது என்னாகும், பார்க்கும்போது வந்து அழகாக தான் இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா அது வந்து நீட்டாகவும் தெரியும். ஆனால் வந்து
கர்வ் லைன்லலாம் அப்ளை பண்ணும்போது என்ன இப்போ ரிவர்ஸில் கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த செயின்குள்ளே இன்னொரு செயின் போட்டு என்ன பண்ணுறேன், இப்படி ரிமூவ் பண்ணி கொண்டு வந்து சின்னதாக இந்த கர்வ் லைனில் செயின் வந்து ரொம்ப சின்னதாக கொடுங்க. அப்போ தான் பார்க்கும்போது இந்த இமேஜ் வந்து இன்னும் அழகாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பாக்ஸ்லாம் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த லைனோட கார்னர்ஸ்லாம் ஷார்ப் கொடுக்கணும். நீங்கள் எப்போ செயின் ஒர்க் பண்ணாலுமே என்னாகுன்னா நீடிலையும் உங்கள் கையையும் மட்டும்தான் திருப்பணுமே ஒழிய அந்த 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 நீடில் பார்த்தீங்கன்னா இந்த டிப் வந்து எந்த லைன் எப்படி போதோ அந்த பக்கம் தான் திருப்பணுமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் ஃப்ரேமை நமக்கு தகுந்த மாதிரி திருப்பி ஒர்க் பண்ணக்கூடாது. அப்போ வந்து என்னாகுன்னா ஃபுல்லாகவே நமக்கு என்னென்னா நமக்கு ஒவ்வொரு டைமும் நமக்கு ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு, அதாவது நமக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி திருப்பி ஒர்க் பண்ணணுன்னு தான் தோணும். அப்போ வந்து என்னாகுன்னா அது சப்போஸ் ஒரு பெரிய காட்டில் ஒர்க் பண்ணும்போது செய்யும்போது என்னாகுன்னா நமக்கு ஒர்க் பண்ண தெரியாமல் போயிடும். அதை வந்து ஓகே காட்டெலாம் திருப்ப முடியாது இல்லைங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறது. அப்போ கையையும் நீடிலையும் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு என்னோட கை வச்சுருக்கேன் இந்த சைடில் வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நீடில் மட்டுமே திருப்புறேன், கையையும் நீடில் மட்டும்தான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த கர்வ் லைன்லாம் பாருங்கள் சின்னதாக அப்ளை பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு அப்போ என்ன லைட்டாக இந்த சின்னதாக ஒரு சின்ன செயின் கொடுத்து திரும்ப டர்ன் பண்ணுறேன். இப்போ மேல் பக்கம் போகுது. அப்போ நான் நீடிலையும் கையையும் மட்டும்தான் அப்படி திருப்புறேன் நான். இந்த ஷார்ப்பான எஜஸ்லாம் வர இடத்துல என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைடில் லைன் எந்த பக்கம் போதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் சின்னதாக ஒரு செயின் போட்டு ரிவர்ஸில் கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபேஸ் பார்ட்டை முடிச்சிடலாம். ரிவர்ஸில் கொண்டு போய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் முடிஞ்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பக்கத்தில் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு பாயிண்ட் பண்ணி இதில் பாயிண்ட் பண்ணி 2 நாட் போட போகிறேன். தெரியுதுங்களா, இந்த மாதிரி கொடுத்து 2 நாட். லைட்டாக த்ரெட்டை கீழே ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்ட்டு இந்த நாட் வந்து உள்ளே போய்டும். தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த செயின் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு மட்டும் கவனிங்க. இப்போ இதில் 2 நாட் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணி இந்த இதில் 2 நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபேஸ் பார்ட் இந்த இடத்துல, அதாவது தும்பிக்கை பக்கம் இந்த இருக்க இந்த ஃபேஸை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இது பக்கத்தில் போய் செயின் எடுக்க மாட்டேன். சரிங்களா. இந்த செயின்குள்ளே என்ன பண்ணுறேன், நீடில் உள்ளே விட்டு ஏதாவது ஒரு செயின் அந்த லைன் எந்த பக்கம் வருதோ அந்த செயின் நேராக எடுத்து ஜஸ்ட்டு பக்கத்துலேயே அந்த செயின்குள்ளேயே தான் எல்லா ப்ராசஸும் நடக்கும். பேக்கில் போய் சின்னதாக ஒரு செயின் கொடுத்து சின்ன செயின் கொடுத்து ரிவர்ஸில் எடுத்து அதுக்கப்புறம் சின்ன செயின் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவேன்.
இதை வந்து எண்டு நாட் போட்டு முடிக்கிற இடமும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்மளோட அந்த செயின் ஒரு செயின் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல ஏதாவது ஒரு செயின்குள்ளே நீட்டில் பாயிண்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து எண்டு நாட்டையும் அந்த செயின்குள்ளேயே தான் முடிக்கணும். அப்போ தான் பார்க்கும்போது அழகாக இருக்கும். பார்த்தீங்களா எண்டு போயிடுச்சா? இப்போ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எங்கே முடிச்சிருக்கீங்கன்னு தெரியாது சரிங்களா? உத்து பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ ஐஸ் சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் லைட்டாக பெண்ட் பண்ணி கொடுத்து ரிவர்ஸில் கொடுத்து செயின் வந்து இந்த பக்கத்து செயினில் எண்டு நாட். இப்போ என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் நூலை எடுத்து வெளியிலேருந்து அந்த அந்த கருவிழிக்காக என்ன பண்ணுறேன் பக்கத்துலேயே இன்னொரு நாட் எடுத்து அந்த ஒரு செயினில் எண்டு நாட் போட போகிறேன். தெரியுதுங்களா? நல்லா பாருங்கள். பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல் மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாதிரி. இப்போ வந்து இதனோட இந்த பார்ட் சரிங்களா உடம்பு பகுதி பார்க்க போகிறோம். இது செயினில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்படி எடுத்து ரிவர்ஸில் பக்கத்தில் அந்த செயின்குள்ளே ஒரு சின்னதாக பேக்கில் ஒரு செயின் போய் சாரி பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி கொடுத்து இங்கே ஒரு செயின் கொடுத்து இப்படி கொடுத்து அதை ரிவர்ஸில் அப்படி இழுத்து இந்த கார்னர்ஸ்லாம் வரும்போது ரிவர்ஸில் போய் அந்த லைன் அந்த பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட் சைடில் சின்னதாக பேக்கில் போய் ஒரு செயின் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த செயின் வந்து இந்த லைனோட வச்சு எண்டு நாட் போட போகிறேன். இந்த எண்டு நாட்டானது இந்த செயின் வந்து சின்னதாக இருக்கும்போது டக்குன்னு உள்ளே போய் ரொம்ப பெருசு பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகுனா அப்படி மேலே தூக்கிட்டே நிற்கும். அப்போ லைட்டாக எடுத்துகிட்டு உள்ளே லெஃப்ட் ரைட் ஷேக் பண்ணிங்க இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ இந்த போர்ஷன் செயின்குள்ளே இருந்தால் எடுக்கிறேன், செயின்குள்ளே தான் முடிக்கிறேன் சரிங்களா? எப்போயுமே ஸ்டார்டிங் எடுக்கிறதும் செயின்குள்ளே தான் இருக்கணும், முடிக்கிற அந்த எண்டு நாட்டும் வந்து செயின்குள்ளே தான் முடிக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எல்லாமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த இமேஜை வந்து கூட என்ன பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன் கட் பண்ணி கொடுக்க, அதாவது ஒர்க் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காமிக்காமல் ஃபுல்லாகவே எப்படி ஒர்க் பண்ணணும்னு காமிக்கிறதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். முடிஞ்சு அப்போ இந்த இடத்துல மறுபடியும் ரெண்டு நாட் போடாமல் ரிவர்ஸில் வரலாம். பட் நீங்கள் வெறும் செயின் மட்டும்தான் பழகிருக்கீங்க அப்படிங்கிற ரீசனுக்காக நான் இதை மட்டும் சொல்லித்தரேன் ரிவர்ஸில் வராமல். அடுத்து இந்த சைடில் இந்த வளைவுகள் சரிங்களா, இந்த ஹம்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்காக செயின்குள்ளே போட்டு மறுபடியும் அதை ரிவர்ஸில் இழுத்து இங்கேயும் ஒரு சின்னதாக வேணும்.
இந்த மாதிரி முடிச்சு உள்ள இழுத்துறோம். சரிங்களா? இப்போ இந்த லெக்ஸ், சரிங்களா, இந்த கால்களை போட ஆரம்பிக்கும். நான் ஏன் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணி காமிக்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கேயும் 2 நாட், அதாவது எல்லா இடத்துலையும் ரிவர்ஸில் போடலாம். பஸ் செயினுங்கிறனால ஒரு செயின் மட்டும்தான் கற்றுருக்கீங்க அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ரிவர்ஸில் கொடுக்காம வெறும் 2 நாட் எங்கெங்கே போட்டு ஒர்க் பண்ணலான்னு வெறும் செயின் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இந்த செயினில் பக்கத்தில் இப்போ வந்து நம்ம இதோட பாடி இந்த காது மட்டும் நம்ம போடணும் லைட்டாக சின்னதாக. ரொம்ப பெரிய இமேஜ்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன இமேஜ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்ம இந்த இமேஜில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சு போயிடும். செயினில் முடிக்கிறேன். முடிச்சுட்டு பக்கத்தில் இந்த நாட்டு. இப்போது இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹம்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் டெயில் போடணும். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த காலில் இருக்க யானையோட நகங்கள், சரிங்களா, அந்த இதுக்காக தான் இந்த பென் சின்ன சின்னதாக கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக முடிக்க போகிறோம். பக்கத்துலேயே சின்னதாக 2 நாட் போட்டு, ஏன் 2 நாட் போடாமல் இந்த ஒரு இமேஜை ஒர்க் பண்ணலாமே நினைப்பீங்க. பட் இருந்தாலுமே உங்களுக்கு தெரியணும் புரியணுங்கிறது காரணத்துக்காக தான் நான் இதை ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் வெறும் செயின் மட்டும் நம்ம கற்றுக்கிட்டனால 2 நாட் போடாமல் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சின்னதாக கர்வ் லைன், அதாவது இந்த வளைவுகள் இருக்குல்லையே, அப்போ நான் சின்ன சின்ன செயினாக அப்ளை பண்ணுறேன். லாஸ்ட்டாக செயின்குள்ளே முடிச்சு, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எலிஃபண்ட் கிடச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ செயின் வச்சே நீங்கள் எப்படி இமேஜ் ஒர்க் பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இதே இமேஜை இங்கேயும் காமிக்கிறேன். தெரியுதுங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ தெரியுதுங்களா? நான் இந்த பட்டர்ஃப்ளைஸ் மட்டும்தான் போடல, மற்றபடி இந்த எலிஃபண்ட்
ட்ரேஸ் எடுத்ததும் பாருங்கள் இப்படி தான் எடுத்திருக்கேன் இமேஜு. அதே மாதிரி இந்த பட்டர் ஷீட்டில் எடுத்தோம்ல அதே ட்ரேசிங்கும் சேம் அதே தான். எல்லாம் பார்த்திங்களா என்ன ட்ரேசிங் கொடுத்தோமோ அதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸில் செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸும் அதாவது ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாஸும் இந்த மாதிரி நீங்கள் சேனல் பார்த்து வீடியோஸ் பார்த்து ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரியும் கிளாஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாரும் அதில் ஜாயின் பண்ணால் ஜஸ்ட் எனக்கு கமெண்டில் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் பண்ணி எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகலைன்னாலும் வேறு யாருக்கும் யூஸ் ஆகும். ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவாகவும் இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.